ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன மேக் பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி சோப் தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். கோல்டு ப்ராசஸ் சோப்பில் பேபி சோப் மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், சரிங்களா? சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. என்றைக்குமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கோங்க. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், எப்படி வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும், சரிங்களா? நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது சத்தியமாக உங்களுக்கு புரியவே புரியாது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோஸை பார்க்க ஆரம்பிங்க. நிறைய ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 kg பேட்ச் தான் நம்ம செய்ய போகிறோம், சரிங்களா? ஒரு 1/2 கிலோ சோப் தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்காக கோகோனட் ஆயில் ஒரு 125 கிராம், ஆலிவ் ஆயில் ஒரு 250 கிராம், கஸ்டர்ட் ஆயில் ஒரு 50 கிராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சியா பட்டர் ஒரு 75 கிராம், காஸ்டிக் சோடா ஒரு 68 கிராம், வாட்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேபி சோப்னால கொஞ்சம் வாட்டர் அதிகமாக எடுக்கிற மாதிரி வரும். எப்போவுமே ஒரு பங்குக்கு 2 பங்கு வாட்டர் எடுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுத்துருக்கோம், சரிங்களா? நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் பிரகாரம் அப்படியே செய்யுங்க, சூப்பராக உங்களுக்கு சோப் வரும். வாட்டர் பார்த்திங்கன்னா 150 கிராம். அதுக்கப்புறம் பேபி சேஃப் ஃப்ராக்ரன்ஸ் எடுக்கக்கூடாது. சாரி, இந்த இடத்துல ஃப்ராக்ரன்ஸை நான் எழுதியிருக்கேன். ஃப்ராக்ரன்ஸ் எடுக்கக்கூடாது. எசென்சியலாக நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? பேபிக்கு என்ன சேஃபானதோ எசென்சியல் வாட்டர் மெலோன் அந்த மாதிரி, சரிங்களா? எசென்சியலாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயிலு, ஆலிவ் ஆயிலு, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டான அந்த அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு சோப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். பேபியோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம சியா பட்டரும் ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் நம்ம அதிக அளவு நம்ம எடுத்திருக்கோம். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து செய்யும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் உங்களுக்கு அழகாகவும் வரும் உங்களுக்கு சோப்பு, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஆலிவ் ஆயில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில்ஸ் எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா 125 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா 250 கிராம் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேஸ்டர்ட் ஆயில், ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து மளிகை ஷாப்பில் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். அதில் ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷியா பட்டர் ஒரு 75 கிராம். நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் அப்படியே கரெக்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், சரிங்களா? சியா பட்டர் வந்து உருக்கியோ மெல்ட் பண்ணியோ நம்ம ஊற்றக்கூடாது. அப்படியே தான் நம்ம வந்து சியா பட்டரை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து வாட்டரோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம். நான் வந்து ஐஸ் க்யூபாக பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் வாட்டரை. நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வாட்டரை எடுத்துக்கலாம். சப்போஸ் ஐஸ் க்யூப் இல்லைன்னா நார்மல் வாட்டரை வந்து டிஸ்டில்டு வாட்டரில் நீங்கள் மெஷர் பண்ணி காஸ்டிக் சோடா வந்து மெஷர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப அவசியமானது. காஸ்டிக் சோடா 68 கிராம்னா 68 கிராம் தான் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக 69 கிராம் அந்த மாதிரி வந்துடக்கூடாது. மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நார்மல் நம்ம எப்படி கோல்டு ப்ராசஸ் சோப் பண்ணுறோமோ அதே சேம் மெத்தேடு தான். ஆயில்ஸ் மட்டும் நம்மளுக்கு மாறுது, சரிங்களா? இப்போ நான் எடுத்துருக்கிற மாதிரியே நீங்கள் செய்யும்போது இதே காஸ்டிக் சோடாவோட அளவு தான் வரும். நீங்கள் ஆயிலை வந்து நீங்கள் மாற்றும் போது காஸ்டிக் சோடாவோட அளவுகளும் மாறும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சாப் வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு மாறுபடும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வாட்டரும் காஸ்டிக் சோடாவும் அளந்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்துடணும், சரிங்களா? 40க்கு கீழே போயிடணும் டெம்பரேச்சர். சூடாக ஊற்றினாலுமே சீக்கிரமாக ட்ரேஸ் வந்துடும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் தான் நீங்கள் வந்து அளவு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து காஸ்டிக் சோடா அளக்கணும். ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா அளந்துட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் வாட்டரை ஊற்றக்கூடாது. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா சோப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் எடுக்கிற இடத்துல இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வாட்டர் எடுக்கிற இடத்துல கவ் மில்க் சுத்தமான மாட்டுப்பால் இருந்தாலும் நீங்கள் ஐஸ் க்யூபாக பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னுமே பேபி சோப்புக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து அந்த காஸ்டிக் சோடா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆயில் மெஷர் பண்ணி வச்சது எல்லாமே நம்ம பிளெண்டர் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நார்மலாக நம்ம விஸ்கில் கலக்கும்போது கலங்காது. நம்ம பட்டர்ஸ் போட்டிருக்கிறதுனால ஆயிலோடு வந்து நல்லா கலங்கணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆயிலோடு நல்லா பட்டர் கலங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் எசன்ஸ் ஆயில் தான் நான் எடுத்திருந்தேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து எப்போவுமே எடுக்காதீங்க. குழந்தைகளுக்கு செய்யும் போது நீங்கள் வந்து எசன்ஸ் ஆயிலாக எடுத்துக்கோங்க. வாட்டர் மெலன் எசன்ஸ் ஆயில் நான் ஊற்றிருந்தேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம சோப்பு ரெடி பண்ணும்போதே நம்ம பக்கத்தில் என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கணும். மோல்டு எல்லாமே ரெடியாக பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரேஸ் வந்துடும். ஏன்னா பட்டர்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து லைட்டாக பிளெண்டர் போடும்போது எனக்கு சீக்கிரமாக ட்ரேஸ் வந்துருச்சு. இன்றைக்கி நான் பிளெண்டர் போடாமல் கலக்கியிருக்கணும். பிளெண்டர் போட்டதுனால ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல லைட்டாக தான் போட்டேன், ஆனால் வந்து டக்குன்னு ட்ரேஸ் வந்துருச்சு. நான் சீக்கிரமாக மோல்டுலேயே என்னால் வந்து ஊற்ற முடியல. இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. பிளெண்டர் போடாதீங்க. நீங்கள் விஸ்கு வச்ச நீங்கள் கலக்கிக்கோங்க. விஸ்கு ஸ்பேச்சுலா அந்த மாதிரி வச்சு நீங்கள் கலக்கிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மோல்டுலேயே வந்து நம்மளால் போர் பண்ண முடியல. ரொம்பவே டைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படியும் கஷ்டப்பட்டு நான் மோல்டில் போர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 1 டே கழித்து நம்மளுடைய பேபி சோப் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக ஒரு 15 டேஸ் க்யூரிங் விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து pH டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். pH டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு pH வந்து ஒரு 7, 8 அந்த மாதிரி வரும் கண்டிப்பாக. சரிங்களா? வந்ததுன்னா நீங்கள் வந்து நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இன்றைக்கி பேபி சோப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். அதுலேயும் 1-2 சோப் வந்து எனக்கு மோல்டுலேயே வந்து ஊற்ற முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.